இரண்டு குறிப்பேடு அதிகாரம் 9. சேபா நாட்டு அரசியின் வருகை. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமணப் பொருள்கள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் அவருக்கு விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமில்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும் அவர்களது பணியின் ஒழுங்குமுறைகளையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர் அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி, உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை மிஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர். எப்பொழுதும் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற உமது அலுவலரும் பேறு பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஓர் அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். பின்பு அவர் அரசரிடம் 120 தாலந்து பொன், மிகுதியான நறுமணப் பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமணப் பொருள்களைப் போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஓபீரில் இருந்து பொன்னை கொண்டு வந்திருந்த ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் நறுமண மரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் தேவையான படிக்கட்டுகளையும் பாடகர்களுக்கு சுரமண்டலம், தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். யூதா நாட்டில் அத்தகையவை அதற்கு முன் இருந்ததில்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியாகவே அளித்தார். பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பி சென்றார். சாலமோனின் செல்வ சிறப்பு. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர். சாலமோன் அரசர் பொன் தகடால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோனின் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும் பொன்னால் மூடினார். அந்த அரியணைக்கு பொன்னால் ஆன 6 படிகளும் பொன்னால் ஆன ஒரு கால்மனையும் மற்றும் இருக்கையின் இரு மருங்கிலும் கை தாங்கிகளும் அக்கை தாங்கிகளோடு இணைந்த 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இரு மருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இது போன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை. அரசர் சாலமோனின் பானபத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் ஆனவை. லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும் பொன்னால் ஆனவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் தர்சீசுக்கு சென்று வரும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசிலிருந்து கப்பல்கள் பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றி கொண்டு வந்தன. செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனின் அறிவுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தனர்.
அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தனர். சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டில்களையும் 12000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்திய எல்லை மட்டும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளி கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்திமரம் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளில் இருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தனர். சாலமோனின் இறப்பு. சாலமோனின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சீலோவியரான அகியாவின் இறைவாக்கிலும் நெபாட்டின் மகன் யெரோபவாம் பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவாம். சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவர் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான்.